காலையில் அது எப்படி போய் மாடு மேய்க்கிறது? பட்டியெல்லாம் பாருங்க எப்படி கொசு கொசுன்னு மழை பெஞ்சாலும் குளியே தானே. டீ அப்படியே அரிச்சு விடு, சீக்கிரம் உலக ஒதுக்கிட்டு மத்தியானம் சோத்துக்கு பயிரம் கட்டி இருந்தால் கொண்டு வந்து வை. கொஞ்சம் மண்ணை கொட்டி விடலாம்ல. கொட்டி தொட்டு மறைச்சு மழை பெஞ்ச குளியே தானே. மழை பெஞ்ச ஊற்றுது போட்டு பறிச்சு தூண்டி எடுத்துருது. அப்புறம் அவங்க நீ சாணி எடுத்துதான் பறிச்சு அப்படின்னுவாங்க. சூப்பருவோ இந்த மீன் வாய் போட்டுக்கு செத்த நாளைக்கு போட்டு பார்க்குதல்ல, அது உலகமே பார்க்கும். நீ எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா நீ பார்க்கறதுக்கு? மேல அளவு கடந்து அன்பு வச்சுக்கிற ஜனங்க லட்சம் பேர் இருக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. ராஜம் ஒன்றும் பெரிய அவசியம் கிடையாது. என்ன ராஜன் ஒன்றுமே பெரிய அதிசயம் கிடையாது. என்னைய விட மேல அன்பு வச்சுக்கிற லட்சம் மக்கள் வந்து பின்னால் இருக்கிறாங்க. சரியா இருக்கிறாங்க சாமி, எல்லாம் பார்ப்பாங்க. வந்து நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்குற, யாரும் கொடுக்குற கறியும் இல்லை புளியும் இல்லை. கருவாடு தின்னுக்கிற இந்த முள்ளு கருவாடு இதெல்லாம் நெய்த்தூள் கருவாடு இதெல்லாம் தின்னுக்கிறேன். பன்னிக்கறியும் தின்னுக்கிறேன். பன்னிக்கறி நாளைக்கு வறுத்துடலாமா? வறுத்துறேன் போட்டு நாளைக்கு பன்னிக்கறி 2 கிலோ எடுத்து வறுத்துடலாம். வறுத்து ஆமாண்ணா. முறுக்கா மிச்சரியா கடலைப்பொரி நீ தான் வாங்கி கொடுக்க. யாரு வாங்கின்னு வர? ஊராளம் தான் சொன்னான், ஆறாளம் தான் தண்ணி செத்தான் வரும். நல்ல உன்னை தேடி இப்போ பல மக்கள் வருவாங்க, கவலைப்படாது. என்ன உனக்கு ஏதாவது கெடுதல்ன்ட்டா உன்னை தேடி பல சனங்க வருவாங்க. லட்சம் மக்கள் மேலே அனுபவிச்சுக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாது. இல்லை வருவாங்க. செத்தது பின்ன பார்க்கலாம். அது வேணும், நல்லது அருமையான விஷயம் தான். வாழ்ற போது உதவாத காசு போலாம் வாரம் இருக்க வந்து பார்த்தா கண்ணில் பார்த்துக்கலாம். ஆமாம், செத்ததுக்கு அப்புறம் வந்து என்னத்துக்கு ஆக போகுது? அது வேணா சொன்னீங்க திருவாசகம். செத்த பிள்ளை வந்து என்ன தெரியும்? ஒன்றும் தெரியும். நீ வர போற இன்னைக்கு வேணுமக்கு தான் எடுத்து போடுற, அதுதான் நம்மளுக்கு தெரியும். தெரியும். அப்படி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியுமா? அப்படி தெரியும். தனியா வருவாங்கன்னு மையன் வந்தாலும் வாழ்ற போது இல்லாதது சாத்துக்கு அப்புறம் எதுக்கு? அது என்ன சோகம்? உயிரை இருக்கும்போது நாளைக்கு போறது இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு சந்தோஷம். அது இந்த நேரம்னு இல்லை போறது. சாணி வேலிச்சு போட்டு கையை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவிடு முழங்கை வரைக்கும். நாய் எப்பவுமே இப்படி காலை பரப்பிட்டு கிடந்தா அது பசியோடு இருக்குதுன்னு அர்த்தம். நாய் வந்து இப்படி 4 காலையும் பரப்பிட்டு படுத்து கிடந்தா பசியோடு படுத்துக்குதுன்னு அர்த்தம். முதல்ல அதுக்கு சோறானு அதுக்கு சோத்தை போடு. வந்து அந்த 1 கழுவி பாரு வட்டலுக்கு அதை எடுத்து நாய்க்கு போடு, சாப்பிட்டு பாவம். இந்த மீன் குழம்பு எடுத்து தூத்து அதுக்கு. என்ன பண்ணுறது? நாம தான் இப்படி பிறந்துட்டோம்னா நம்ம அந்த வந்த நாய்க்கு அப்படி ஒரு வரமாயிட்டு வந்திருக்குது. நாம தான் இப்படி ஒரு வரமாயிட்டு வந்திருக்கிறோம்னா நம்மளை அண்டை வந்த நாயும் அப்படி ஒரு வரமாயிட்டு வந்துருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்று போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணிட்டு வந்ததோ தெரியல. நம்மளோட கிடந்து இப்படி சீரழிது அரிசி போடுறேன். தண்ணி என்ன பண்ற? பூண்டி வச்சு நல்லா தருவியா? உலை கொதிச்சு 3/4 வெந்தோடனே கஞ்சி வலிச்சு போடலாம். போட்டு பாட்டு கஞ்சி சோத்து கஞ்சி கொதிச்சு வேலை கொடுக்கலாம். குடிச்சு பார்த்து யாருக்கு கஞ்சி கொடுக்கறதுக்கு என்ன
கொஞ்ச நேரம் கழிச்சு 3 மணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவசரம் என்ன? தண்ணி எச்சா வச்சுட்டேன். நல்லா பல் காய் கொடுத்த தேவை தின்றுவோம். இதுக்கு சாத்து கரண்டி எங்க சாத்து கரண்டி மட்டில் மாதிரி போசிக்கல் கிடக்குது. பாட்ட மட்டில் 2 பேர் எங்கதான் என்ன? நான் நீ தான் தேடணும். நான் சும்மா தான் நின்றுருக்கேன். நீனும் நான் 2 பேரும் கிடைக்கல. இங்கே கரண்டி எங்கள் அப்பாய் வீட்டில் ஜனப்பயணக்குள்ள இந்த மாதிரி கரண்டி தான் இருக்குது. இங்கே கரண்டி சோறு சும்மா ஜம்முன்னு ஆகி போய் 10 நிமிஷத்தில் அடுத்து போட்டு மூடி வச்சிடலாமா? ஒரு கொதி பேச்சு அவ்வளவுதான். விறகு எரிச்சிட்டோம்னா ஒரு ஆயிரம். இங்கே கண்டின்னு சொன்னாது அங்கே வாங்கிட்டு வந்தேன்னா இங்கே காண்டி அங்கே வடக்கு தேசத்தில் வாங்கிட்டு வந்தேன். எந்த தேசத்தில்? வடக்கு ஒரு தேசம் இங்கே பஸ் போகுது பாரு. ஆமாம், அங்கே வாங்கிட்டு வந்தேன். சோப்பா மாக்கு மழைன்னு சொல்லுவாங்க. மாக்கம்பாளையம் இங்கே வந்து ஒரு 50 கிலோமீட்டர். வெயில் கிருப்போ வருது. ஐயோ தண்ணி ஒரு சொம்பு குடிக்கலாம். இது கொஞ்சம் வச்சுட்டோம்னா இதுக்கு சோறாய்க்கு. அவ்வளோதான். வலிச்சிட்டியா சாணி? இது வலிக்கிறேன். ஏன் நெய்யான காசு வலிச்சு போட்டு சுத்தமாக கை கால் கழுவிட்டு வா. ஒரு மட்டும் சோறு தின்னுக்கலாம். அதெல்லாம் வந்தாரு நீ பண்ணு. பொம்பளை சோறு ஆக்கி கொடுப்பாங்கன்னு இப்போ பார்த்துட்டு மையே உழப்பு திறந்து போயிடும். நாமளே அப்படி தட்டு தறி மாதிரி முட்டி மோதி சோறு சாரெல்லாம் ஆக்கி பழக்கணும். என்ன? ஆமாம். ஏன்னா அனுபவமே சிறந்த ஆசான். 3/4 தட்டு வெந்து போச்சப்பா. 3 மணி நேரம் கொதிச்சுதுன்னா நம்மளும் பல பலம் சோறு ஆக்கி போடலாம். சூப்பர்வா. விறகு வேணுமே. எங்கள் வீட்டுக்குள்ளே தான். இன்னும் 2 விறகு வச்சுங்களா உப்புன்னு வைக்கிறேன். சாணி வலிக்கிறியா மல்லு வலிக்கிறியா? மல்லையும் வலிக்கிறேன் சாணியும் வலிக்கிறேன். வலி வலி. பசுமாட்டுக்கு சேவை செய்யறது என்ன புண்ணியமையா? ஆமாம் ஆமாம். போகாத போட்டு கண்ணுக்கு நல்லா ஏறுதியா? அதுதான் ஆகாது. நீ பிடிச்சிருது ஒன்று 1/2 வேக்காடு தான். ரெடி போட்டு வீடு வைக்கிறியா? வர இது கூட்டாது வந்து எப்படி பற்ற வைக்கிட்டு என்ன பண்ணிட்டுக்கிறேன்? இதெல்லாம் பார்த்து அப்புறம் எப்படி இருக்குது கூட்டிட்டு வர கண்ணுலேயே பார்க்க முடியுது. கூட்டு வாரி போட்டு நல்லா கை இப்போ இந்த துவைக்கிற சோப்பு போட்டு சோப்பு போட்டு மொத்தமாக கழுவு. ஆனால் ஏன் நாம் கண்ணில் பார்க்க முடியாது. இது கடிக்குதான் அந்த சொல்ல கோமியா கடிக்குது. நான் பட்டாத கஷ்டப்படுறேன். கோமியமா? ஆமாம் அது என்ன கோமியம்? 10 நிமிஷம் சோறாயிரு. அதுக்கு கையால் மூச்சு கழுவி வர 2 பட்டல் கழுவு. சோறு வெந்துருச்சுக்கு போ. கஞ்சி வெரிசிட்ட புளிக்குன்னு நினைக்கிறேன். எங்க காத்துனே கஞ்சி வெரிசிட்டா இந்த பக்கம் இப்படி போட்டு வெடிச்சு வேண்டியதான். ஆகுது. அது துவைச்ச போர்வை கொடுத்துட்டீங்களா? அது போர்வை துவைச்ச போர்வை துவைச்ச போர்வையும் துவைக்காத வரைக்கும் போத்துறதுன்னு கொடுத்து வரைக்கணும்.
அந்த கருத்தினி வெடிக்கிறதுக்கு ஒரு கருத்தினி எடு, கஞ்சி வெடிக்கிறதுக்கு புத்தனா ஒரு கருத்தினி ஒரு கஞ்சி வெடிக்கலாம். என்ன சாப்பிட்டாரா? கத்திரியா இட்லி சாப்பிட்டாரா? அதான் வாங்கி கொடுத்தோம். இட்லி 4 இட்லி நான் சாப்பிட்டேன். இது கஞ்சி வடிச்சுக்கிறேன், கஞ்சி வடிச்சுக்கிறேன். நான் நீ போய் தண்ணி கிண்டி கொண்டு வைப்போம். கஞ்சி வடிக்காது எப்படி போட்டு வர்றது? காலத்தை வீசிட்டு மாமா முதல்ல வேலை சாப்பிட்டேன். மனசில் வீட்டெல்லாம் காலத்தை வீசிட்டு வேலை போய் நாட்டுண்டேன். நாங்க இருந்தது எப்படி லோட் ஆகுதானே? கொஞ்சம் தட்டு விட்டப்போ அப்படியே கேமரா அந்த போய் அப்படி மண்ணில் ஓடி டேரக்டர்னா அது நல்லா வைப்பான். பாட்டா ஏன் அனுத்துற மாத்திரையெல்லாம் சொன்ன கேட்காது. இரிய கரும போட்டு கொளுத்துதுங்க சூடு. சூடுங்க கஞ்சி வடிச்சுக்கிறேன். சாப்பாடு சும்மா ஜாம போச்சு. எங்கள் அப்பத்தாய் எப்படித்தான் என்ன J13 5020 கொட்டை கொட்டையாக இருக்குது அரிசி. ஆனால் ருசியாக இருக்குது. இது சோத்து கஞ்சியில் வடித்து பொழுது ஒரு நேரம் ஒவ்வொன்று புளி சட்னி வச்சு இந்த வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு எல்லாம் அம்மிக்கல்ல வச்சு அரைச்சி துவையலாட்ட அரைச்சி அந்த சோத்தை போட்டு ஒரு கரண்டி சட்னி வச்சதுன்னா ஒரு வட்டை சோறு உள்ளே போகும். எங்கள் அப்பனை பெற்றவோம் அப்படியெல்லாம் கொடுத்து வளர்த்துனாங்க நம்மளை. ஆமாம் J13 5020 அந்த காலம். அப்போ பொன்னி அரிசின்னா என்னென்ன தெரியாத காலம். பத்தானது கரும்பெல்லாம் வந்துடுது. இன்னைக்கெல்லாம் எங்க மக்களும் நம்மளுக்கு தூரம். அன்னைக்கெல்லாம் தாய் தகப்பனை படிச்சுன்னு கேட்காது. ரெண்டு தட்டை ஒட்டிக்குதா? இன்னைக்கெல்லாம் எங்க கண்ட ஒளி அடுப்புக்கிட்டே வச்சுட்டு அப்படியே புளிங்க மீன் எடுத்து மேலே வச்சிடலாம். அப்படியே அந்த சூட்டில் கொஞ்சம் இதாச்சுன்னா போதுன்னு நினைக்கிறேன். அடிச்சிடுது கஞ்சியோடவே இருக்கு. எப்படி பார்ப்போம். அடாடாடாடாடாடாடாடா பண்ணாரி ராஜநகரத்துக்கு மல்லிப்பூ தோத்து போச்சு. போ சோறு போ சாம்பலாகி போச்சு. மல்லிப்பூவாட்டம் ஆகி போகுது. மல்லிப்பூவாட்டம் ஒரு கிளறி கிளறி அவ்வளவுதான் மூடி வச்சிருவேன். போகும்போது சொல்லிட்டு தானே இன்னும் பக்கமாக பாடியா. நான் ஏன் என்ன பண்ணுறது? நான் போகும்போது இப்படி இருக்குது இட்லி வாங்கிட்டு வர சொன்னேன். இட்லி வாங்கிட்டு வந்தேன். தலைவலிக்குது உனக்கு உண்ற தலைவலிக்கெல்லாம் மாத்திரையெல்லாம் சொன்ன கேட்காது. அதெல்லாம் திங்கக்கூடாது. என்ன மாத்திரையெல்லாம் தின்னக்கூடாது நீ. அது அப்படியே ஏதாவது சரியாயிக்கு. வவுத்துல போகிறதுக்கு இருக்கு இருக்கு சொல்லுறியே. கொடுக்க மாட்டாங்க.
வயசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க பாட்டா. வயசு கேட்காத ரொம்ப இறுக்கி போச்சுன்னு வை, வம்பு தானே. சரி, இது அப்படியே இந்த தீயிலேயே சூடாச்சுன்னா இது நல்லா இருக்கு. மீனை பார்த்துடலாம். போதும் போதும் போ. நாளைக்கு வரைக்கும் கிடக்க மாட்டேங்குது ஐயா. மீன் ஊர்பட்ட மீன் கிடக்குது. உப்பனா என்ன பண்ற? தண்ணி கொண்டு வரியா? பீடி வேற கேட்டியா? இந்த இந்த சாமான் கொஞ்சம் கழுவிட்டு வா. தட்டத்தை உப்பு என்ன நீ கம்மல் பாரு. பீடி பீடி சுத்தமாக கழுவி கொண்டா. பீடி கூட நீ அதை கழுவி கொண்டா. அதை மூடி வைக்கிற அந்த சூட்டில் கொஞ்சம் இதாகிட்டு கையை சுத்தமாக கழுவிட்டியா? அதெல்லாம் சரி, கொஞ்சம் சூடு ஆறுட்டு. இந்த மீனும் கொஞ்சம் சாப்பாடு நம்ம எல்லாத்துக்கும் 4 பேர்த்துக்கு ராத்திரி வரைக்கும் சரியாக போயிடும். முத்தானைக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு பாவம். பச்சி வேலை திருவிழா நாட்டுக்குது. மீன் குழம்பு ஜம்முனுக்குது ஐயா. லேசாக இந்த தீயிலேயே சூடாச்சுன்னா சூப்பராக போயிடும். சூப்பர் போ. ஓப்பா, ஒரு வேளை சோத்துக்கு எத்தனை வாடகையா கரும்பு மீன் கிடக்குதா பாட்டா? நீ சாப்பிட்றியா? மீன் வேண்டாமா? குழம்போட துளி வேற சோறு தின்னு வெறும் குழம்பு ஊற்றி கொடு. காப்பி வச்சு கொடுக்கட்டா? சக்கரை தோளுக்கு பண்ணி போடலாம் மாதிரி. ஆமாம், பொய்யில இந்த பீடி இதெல்லாம் கொஞ்சம் குறை. இதுலேயே போயிடும். வெறும் டீ வைக்கும்போது ஒரு பார்த்துக்கலாம். தட்டத்து கொண்டா. மாதுளங்காய் பறிச்சு வச்சு சொல்கிறேன். பறக்காய் தண்ணின்னா கொஞ்சம் நின்றுக்கு. அந்த தெவு இருக்குதுல்ல, தெவருக்கு கொஞ்சம் கேக்கு. இங்கே மாத்திரம் மாதுளங்காய் இல்லைண்ணா. இங்கே இல்லை மாதுளங்காய் இல்லை. மூடி இருக்கு. மாதுளங்காயும் இல்லை, மாதுளை பழமும் இல்லை. சரி, போய் சூரியக்கத்தி எடுத்து போய் நல்லா அங்கே வரேன். அங்கே இலை வர வாழை கொண்டாடுறியா? நோகுது விட்டு. ஏன் அங்கே நோகுது? அது அந்த பரோட்டா தின்னக்கூடாது ஐயா. என்ன தின்னக்கூடாது? ஏன்னு தின்னக்கூடாது? பரோட்டா 2 பரோட்டா தின்னா பரவாயில்ல. இட்லி தின்னக்கூடாதா? இட்லி சாப்பிடலாம். இட்லி எத்தனை வேணும் திங்கலாம். அது தின்ன நோகாதா? அது தின்னா நோகாது ஐயா. நோகுதானா? நோகு நோகுது. நீ தின்லையா? நான் என்ன சாப்பிட்டேன்? நான் என்ன நோகுது. 3 இட்லி 2 தோசை சாப்பிட்டேன். நீ கொஞ்சம் தோசை கொடுத்தல. 6 நானா? அந்த 2 தோசையில் 6 தோசை உனக்கு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நேரத்தில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை இல்லைவா? சூடு அப்படியே குழம்பு மட்டும் லைட்டாக சூடாச்சுன்னா போதும். இப்போ அந்த சூரியக்கத்தி எடுத்துட்டு போய் அந்த கீழே இருக்குது வேறு அந்த இலையை எடுத்துட்டு வா. பெரிய இலையை எடுத்துட்டு வா. அப்புறம் அந்த அந்த ரப்பர் வெட்டில் எனக்கு கூட அந்த மஞ்சள் கலர் ரப்பர் வெட்டில் அதுதான் சாப்பிடணும் இன்னைக்கு. ஊருக்கேத்தி கிடைக்காதா? அதான் கிடைக்காது. அப்பா முருகா, மல்லிகைப்பூ வாட்டுக்குது சாப்பாடு இன்னைக்கு. பிடிக்குது. இலையிலேயே ஒரு வாரமா வைய எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன். சூப்பரா இருக்குது. ஜம்னு வச்சுக்கோ. சோத்தையும் குழம்பு தின்னு பாரு.
சாப்பிட்டு போறோம். நல்லதுதான் ருசி. இந்த டேம்பு மீனா? டேம்பு மீன் வீரப்பன் முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எத்தனையோ கொலை பண்ணியிருக்கா. அப்படி அந்த அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியல ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சிதம்பரம் அவர்களை முதல்ல சுட்டு கொண்ட இடம் தான் குண்டேரிப்பள்ளி டேம். அந்த இடத்துக்குள்ள இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் என்ற ஊடு. அந்த டேம்ல போய் வாங்கிட்டு வந்த மீன் இது. வீரப்பின்ல அவங்க 7 வாங்கலாம். நல்ல எம்ஜிஆர் கலர், நல்லா 6 அடி உயரம், நல்ல நரம்பாட்டு தேகம், கலர் நல்ல கலர். ஆனால் பாங்காடு சுற்றி அந்த ஆள் கொஞ்சம் அப்படியே மாநரமாகி போயிட்டாரு. கலர் சிவப்பு. போனாங்க. நான் 3 டைம் பார்த்துருக்கேன் சின்ன பையன். நான் பார்க்கலாம். நான் சின்ன பையன் பார்த்துக்கிறேன். சிதம்பரம் ரேஞ்சர் சுட்ட போது அப்போ வந்து நான் 7வது 8வது படிக்கிறேன். இப்போ சைக்கிள் கூட்டிகிட்டு போய் காட்டினாரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சைக்கிள் கூட்டிகிட்டு போய் காட்டினாரு. அப்படியே இந்த ஜோப் இருக்குதுல்ல, ஆமாம், இந்த ஜோப்பில் சில்லற காசு இருக்குது. இந்த நேரம் சுட்டு போட்டார். சரிப்பேன். காசுக்காக இல்லை, அந்த மாதிரி லோடு ஏற்றிட்டு இருந்தபோது வந்துட்டார் அவரு. அப்புறம் இந்த குண்டு பாயிற போது இந்த சில்லற காசு ஊரா உள்ள இதயத்துக்குள்ளேயே போயிடுது. அது போயிட்டு அப்புறம் பங்களாபுத்தூருக்கு பங்களாபுத்தூர் ஸ்டேஷனில் கொண்டு வச்சு கோபி ஜிஹெச்சில் தான் போஸ்ட் மாஸ்டர் பண்ணாங்க. அங்கேயும் போனோம், சைக்கிளே போனோம். 11 கிலோமீட்டர் சைக்கிளே போனோம். போய் பார்த்தோம். என்னமோ போட்டு வந்திருக்கோம். சரி, அதோட ருசி எப்படிக்குது? அப்படிதாங்க. நல்ல நேரம் சாப்பிடுயா. எங்கண்ணா நம்மளாம் சாப்பிட்டுதானா? முள்ளு மீன் திங்க தெரிஞ்சு நான் முள்ளுதான். ருசியாக குழம்பு எப்படி இருக்குன்னு ஜாமன் முள்ளு. ஆனால் அந்த பாங்காட்டுக்குமே இந்த குளிர் கிளைமேட்டுக்குமே வெயிலும் இல்லாத குளிரும் இல்லாமல் இந்த மீன் குழம்பு இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது வரோம். மக்களால் பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றோம். இதுன்னு நம்ம மீன் கலக்கு போட்டு சாப்பிடுயா. அவள் நம்ம தின்னுக்கையா கொலையாக்கிட்டு கலக்காத கருமுத்தா. நல்லா ருசியாக இருக்குது. கூப்பிடலாம் இது சோத்தை தின்னையா? ஐயோ அது என்ன மீனை தின்னு திங்கிறியா? பரவாயில்ல, நல்ல வழக்கம் தான். நல்லா தான் இருக்குதுயா. நடக்கணும் வேணுமா? எங்க அங்கே எல்லாத்துக்கும் சார்ஜ் போட நல்லா சார்ஜ் போயிடுச்சு. நான் அதுக்குள்ள ஒரு 3 மணிக்கு போகிறேன். போயிட்டு ஒரு 6 மணிக்குள்ள ஓடியாந்துடுறேன். அதுக்குள்ளேயும் என்ன இந்த காட்டு சாலைக்கு விறகு வரைக்கும் போட்டு வச்சிரு. விறகு வரைக்கும் போட்டு வச்சிரு. காப்பி வச்சு குடிச்சிட்டு போகிறேன். அதுக்கு பார்ட்னருக்கு ஒரு காசு காப்பி குடிச்சிட்டு நான் போயிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடு எடுத்துட்டு 6 ஏறங்கிறதுக்குள்ள ஓடியாந்துடுறேன். இன்னொரு தூள் இருக்குது உள்ள, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிரு. இன்னும் இதே குழம்பு போது ராத்திரிக்கு இதே சோறு போகுது. இன்னொரு மட்டும் சாப்பிட்டு போட்டு சாலைக்கு போயிடலாம். காப்பி வச்சு கொடுத்தோன்னா சரியா இருக்கு. நாளைக்கு காலைல முட்டை குழம்பு வச்சுக்கலாம், இல்லைன்னா காலை போய் பனிக்கறி எடுத்து வரலாம். வேற போய் போகணும். பொறுப்பு நிறையா பொருள் இங்கே எங்கன்னா ஒரு வேற கூட கிடைக்காது. இத்தனை வாங்காட்டில் வேற கிடைக்கிறீங்கன்னா அப்புறம் கேளுக்கு முள்ளு அது முடிக்கூடையா. அப்புறம் போட்டுக்கலாம். போத்துன்னு போட்டு அந்த குறுச்சோரில் இருக்கிற கலக்கு 2-4 கரண்டி மீனை குழம்பு ஊற்றி வைக்க பாப்புன்னு சாப்பிட்டு நம்ம திங்கும் போது பண்டமாடிகளுக்கு திங்க அடிக்கணுமையா.
அது பூனைக்கெல்லாம் கொஞ்சம் மீன் கருவாடுனா முசுறு சாப்பிடும் பூனை அப்புறம் முழுக்க பூனை போய் முளைக்கணுமா கூறு கட்ட குப்பா இங்கே பாரு இப்படித்தான் அவனத்தும் பண்ணுவானா இத்தனை இலை கிடக்கு இந்த ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் பண்ணுறது வலிக்கிறீடா வலிக்கிறியா அதுக்குத்தானே இலையில போட்டேன் இந்த ஓரத்தில் இப்படி எடுத்து வச்சுட்டு பாரு வச்சுக்கணும் பாரு நான் இப்படி அப்படி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பின்னு போட்டு அப்படியே கொண்டு இலையோட வீசி எறிய வேண்டியதானே இது ஒரு வேலை அது ஒரு வேலை நாய் பிய்யத்தன மாதிரி வெறும் முள்ளண்ணா எங்கேயோ முள்ளுக்குது நான் தான் எதுங்கிறேன் பாறையில் முள் இருக்குதுன்னு சொல்றாரு நீங்க அதை தானேயா ஆமா நீ பார்த்து முள்ளுக்குது நான் பார்த்தீங்கிறேன் பார்த்தீங்க அது இப்படி உள்ள போகுது நீ பார்த்து பூனைக்கு பா முள்ள போடுறாத இல்லை நல்ல குழம்போட சோத்துல விளைஞ்சு அது கொசு போய் சாப்பிடு பாவம் இந்தா ஒரு கண்டி சாறு எடுத்துட்டு வா அந்த கரண்டி எடுத்துட்டு வா என்ன இல்ல சாத்து கரண்டியில ஒரு சாறு ஊத்து எனக்கு சரியா கையில போட்டு அந்த மண்ணை குழப்பிட்டு இருக்கிறியா அப்புறம் இது எப்படி திம்ப இல்லை இதானே இது முள்ளு அது பொச்சை கட்டிட்டு ஓரமா வச்சிருந்தீங்கன்னா சாப்பிட்டு போட்டு அப்புறம் எடுத்து ஒன்னா போட்டுக்கலாம்ல இது நான் சொல்றேன் என்னத்த சொல்றேன் வெங்காயத்தை சொல்றேன் நான் சொல்றேன் முள்ளு ஏற்பட்ட பள்ளிக்கூடத்து பையனை கூட மோசம் ஐயா நீங்க குழம்பு ஊத்துறதா சோறு எங்கய்யா நாய்க்கு வச்சிட்டேன் யோ சோத்தாய்க்கு கொண்டு நாய்க்கு வச்சிருக்கிறியா ஐயா சோறு வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே ஐயா நீ போட்ட சோறு வேண்டான்னு சொல்ல வேண்டியது மீன் மட்டும் போட்டுன்னு சொல்ல வேண்டியதானே சோத்தை கொண்டு நாய்க்கு வச்சிருக்கிறேன் இந்தா ஒரு கரண்டி சோறு போட்டு இது எங்க உனக்கு சாறு ஊத்துறதா கை கரண்டி எடுத்துட்டு வா கை கரண்டி சாறு ஊத்துற கரண்டி எடுத்துட்டு வா உனக்கு சோறு போட்டேன் ஒரு கரண்டி சோறு போடு சோறு போட்டு அது குழம்பு நீ தானே கொண்டு வாங்கினே சாறு ஊத்துற கரண்டி நான் எங்க நான் எடுத்துட்டு வந்தேன்னா இதுன்னு வச்சேன் அதுதான் சாறு ஊத்துற கரண்டி எடுத்து வந்துடா நான் நீ சோத்து போசி போட்டு நீனே இங்கே போட்டு யோ என்ன ஊருக்கட்ட குப்பா சாறு ஊத்துற கரண்டி நீ எடுத்துட்டு வந்து காட்டினீ இல்லைன்னா அது காணும் போதுமா அப்படி சொல்லு அப்புறம் எடுத்துட்டே வேலைங்கிற போதுமா போதும் மேடு இன்னொரு அரை கரண்டி ஓடு சாப்பிட்டு போடுறேன் பசி எடுக்க அப்புறம் போதும் தின்னு போதும் போதும் சரி குழம்பு எடுத்துட்டு வா அந்த குழம்பு போட்டு கம்முனு போங்கப்பா நாங்க எதாவது தமாசுக்கு பேசிட்டு இருக்கிறோம் ஆயிருக்க மாட்டாங்க குழம்பு எடுத்துன்னு வந்து ஊத்துறீரான் விட்டு அடி போட்டு இரு நானே ஊற்றிக்கிறேன் இது இப்படி வை வச்சிருப்பா ஊற்றிக்க போ போய் நீ மாட்டு வாழை பிடிச்சுன்னா தெரியும் நான் வேற போட்டு சோறு போட்டு வச்சு தின்னையானா 2 மீனை தின்னு போட்டு அது நாய்க்கு வச்சுட்டு வரைய நீங்க எப்போ ஏற்பட்ட ஆளா இருப்பீங்க நாய் அவனவ சோறு கிடைக்கல நீ சாவறான் நாய்க்கு அந்த உருண்டை கழுவி போட்டு வைக்க வேண்டியதானோ இல்லை அது நாய்க்கு சோறே போட மாட்டேன் உனக்கு எத்தி போச்சுன்னா நாய்க்கு சோறு வைப்பேன் எப்படிப்பட்ட கேரக்டர் வரைய நீங்க உனக்கு வவுறு எத்தி போச்சு தொண்டைக்குடி கீழே சோறு இறங்காதுன்னா தான் நாய்க்கு சும்மா வைக்க மாட்டேன் அதை அப்படியே போய் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு சொம்பு தனி வந்து விடணும் சரி மூடி வச்சுட்டு சாத்தேன் எதையும் வச்சு மூடி வைப்பேன் அடுப்பு மேலே வைண்ணா அது கரண்டி எடுத்துடா கரண்டி அக்கறை எடுத்துரு அந்த கழுவு ஏன்னா இது வச்சு சுண்டாத சார் சுண்டாது சுண்டுனாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு சுண்டு ஆகாதாண்ணா அதே மண்ணுக்குள்ள வச்சிருந்து இல்லப்பா கழுவு கழுவிட்டு வாண்ணா இல்ல ஒண்ணும் இல்லதா இத சுத்தமுக்கு இப்பதான் சாணி பத்திரத்துல வச்சிருந்த நீ கம்முனு வாடப்பா சாணி பத்தில கொஞ்சம் வாழ்த்துக்கிட்டு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கத்துக்கோப்பல இல்ல சாணி பத்தில சாணி பத்தில வெங்காயமா அங்க தண்ணி ஒழிக்கிட்டு போகாத சாணி பத்திலான அவ்வளவுதான் சோத் சட்டி எடுத்து கொஞ்சம் அப்படியே அடுப்பு ஓத்தணும் சாணி பத்தில போதும் ரைட் அந்த கல் எடுத்து அது மேல வை கல் எடுத்து அந்த நீ வச்சிருந்த நேத்து நான் தான் வச்சேன் ரைட்டு இதுக்கு ஒரு வெயிட் வை அந்த கொட்டை கல் எடுத்து சோத்து போசி வை ஏதோ பூனை கண்ணு உருட்டி போடு
எங்க கொட்டர்கள் கொட்டக்கல் உள்ள இருக்குது பாரு. எந்த போசில் வைக்கின்ற இந்த சோத்து போசி மேலே வைக்கண்ணா. இந்த கரண்டி எடுத்து தண்ணிக்குள்ள போடு. கை கரண்டியா கொட்டர்கள் எங்க உள்ள வச்சே தெரியல. தேடுனா கிடைக்கு. தாத்த மட்டும் கண்ணுக்கு முன்னாலேயே இருந்தது லொல்லான்ட்டு வரேன். தேடுனா தானே கிடைக்கு. கொட்டக்கல் அங்கேயே இருக்கும் பாரு. அந்த மூளையில் இருக்கும் பாரு துண்டு மேல. கொட்டர்கள் கிடைக்கிறது அது என்ன கிடைக்காதுன்னு வெங்காயம் கிடைக்கிறது இல்ல. கை கரண்டி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடு. ஊருட்டு அப்புறம் கழுவிக்கலாம். தண்ணிக்குள்ளே கழுவி வச்சிடறியா? சரி, கழுவி கொண்டு போய் கண்ணு தெரியாத இடத்துல வை. அப்பதான் மறுபடியும் தேடலாம். கொஞ்ச நேரம் பாடு. ஏன் பாட்டா குளிராம இருக்கு. எங்க போகுது ஊருக்கு. ஏன் சொன்னேன் தண்ணிக்கு பறக்குது. ஊத்தமா தண்ணி சரி அது ஊத்துடா. அது எந்த தண்ணியே மேலும் நாத்துக்கு. ஐயோ இதெல்லாம் யாகமா இந்த அசிங்கம் பண்ணிட்டு அப்படியே குழந்தை கொடுக்காம அப்படியே முடிஞ்சிடுச்சு. வாய் கொப்பிச்சுதான் உடனே